கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதித்து வரும் நிலையில் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சிக்கலான சூழல் நிலவும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இதுகுறித்து இண்டிகோ விமான நிறுவனம் தரப்பில் ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டதா? முழு தகவலை சொல்லுங்க. ஏற்கனவே நேற்றைய தினமே இண்டிகோ நிறுவனத்தின் சிஓ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த சேவை பாதிப்பு குறித்து கடந்த 4 நாட்கள்ல இண்டிகோ நிறுவனம் எப்போதுமே சந்திக்காத வகையில 2000க்கும் அதிகமான சேவைகளை ரத்து செய்தது. இதுதான் அந்த விமான வரலாற்றிலே அவர்களுக்கு 20 ஆண்டு வரலாறு இருக்கிறது. அந்த 20 ஆண்டு வரலாற்றிலே இவ்வளவு அளவிலான ரத்துக்கள் இது முதல் முறை என்பது குறிப்பிட்டது. அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கப்பட்டிருந்தது. விரைவில் இதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னு நேற்று கூட சிஓ சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது வந்திருக்கும் தகவல் படி வரும் 10ஆம் தேதி வரை, டிசம்பர் 10ஆம் தேதி வரை இதே சூழல் தான் நிலவும் என கூறப்பட்டிருக்கிறது. நேற்று கூட மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதாவது இன்று முதல் ஓரளவுக்கு படிப்படியாக சீராகும் விமான சேவை அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது இண்டிகோ நிறுவனத்தின் இந்த பாதிப்புகள் தொடரும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக அது உறுதிப்படுத்தும் விதமாக பெங்களூரு விமான நிலையத்தில் மட்டும் இன்னைக்கு காலையில மட்டும் 63 விமான சேவைகள், இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஹைதராபாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 69 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது இங்க அப்படி இந்த 2 இடத்துல அந்த நிலைமை அப்படின்னா டெல்லியிலையும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, மும்பையிலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தொடர் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா நேற்று எப்படி இருந்தோ அதே நிலை தான் இப்பவும் தொடர்ந்து. நேற்று காலை கூட இதே நேரம் காலை 10 மணி நிலவரப்படி அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 சேவை பாதிப்பாக இருந்தது. இன்றும் அதே நிலை தான் தொடர்கிறது. இந்த பாதிப்பு அப்படின்றது வந்து அடுத்த 10ஆம் தேதி வரை நீடிக்கும். 10ஆம் தேதி மட்டுமல்ல, அதை தாண்டி கூட தொடரலாம். ஆனால் அந்த படிப்படியாக குறைய தொடங்குவது 10ஆம் தேதி முதல் தான் தொடங்கும். அதுவரை இதே சூழல் தான் இண்டிகோ சேவையில் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே பயணிகளுக்கு முறையான SMS யாரெல்லாம் முன்பதிவு செஞ்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முறையான SMS அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் ரீஃபண்ட் குறித்த உறுதியான தகவல் எதையும் பெருசா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. நேற்றைய தினம் மட்டும் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அவங்களுக்கு மட்டும் முழு ரீஃபண்ட் வழங்கப்படும். அதாவது விமான நிலையத்துக்கு வந்து சேவை கிடைக்காம போனதுனால அவங்களுக்கு மட்டும் முழு ரீஃபண்ட் வழங்கவும் சொல்லியிருந்தாங்க. இப்ப முன்பதிவு ரத்து செய்வதற்கு ரீஃபண்ட் வழங்கப்படுமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.